श्री नृसिंहमूर्ति की जय, सद्गुरुनाथ महाराज की जय. இந்த 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கட்டிகாச்சலம் திருக்கடிகை அப்படின்னு பேர் கொண்ட ஷோலிங்கர் க்ஷேத்திரம் கார்த்திகை மாதம் விசேஷமாக கொண்டாடும். இது என்ன விசேஷம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா, சுவாமி கண் திறந்து வரம் கொடுக்கிறார் அப்படின்னு எல்லாரும் லட்சோபலட்ச மக்கள் இந்த ஒரு மாதத்தில் தரிசனம் பண்ணுவா. குறிப்பிட்டு இந்த சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே கூட்டம் அப்படியே கிராஜுவலாக ஏறிண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி மக்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் கண் திறங்குறான்னு சில பேருடைய நம்பிக்கை. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேவாக இருக்குது, சௌரியமாக தரிசனம் பண்ணலாமேன்ட்டு சில பேரோட இது. இப்படி வந்து பெருமாளை தரிசனம் பண்ணின்னு இருக்கான். ஆனால் இந்த ஒரு மாதம் முழுக்கவே அவர் கிருபை பண்ணுறார். இந்த ஒரு மாதம், அப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் கண்மூடின்றாருன்னா அப்படி கிடையாது. இந்த கார்த்திகை மாதம் யார் வந்து தரிசனம் பண்ணுறாலோ அவளுக்கு வரன் கொடுக்குறேன்னு பகவான் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட விசேஷமான கார்த்திகை மாதம் இந்த வருடம். இவர் கண் திறந்தது எதற்காக, இவர் யாருக்கெல்லாம் கிருபை பண்ணார், எப்படி இங்கே யோகாஞ்சனேயர் வந்தார் அப்படின்னு இந்த வியாசரால் எழுதப்பட்ட 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மவைவர்த்த புராணம் அப்படிங்கிற புராணத்தில் சுவாமி கட்டிகாச்சல மகாத்மியம் அப்படின்னு இந்த ஷோலிங்கருடைய மகாத்மியத்தை பற்றி சொல்கிறார். இதை கேட்டால் என்ன தெரியுமோன்னு, எவன் இந்த கார்த்திகை மாதம் இந்த பகவானை தரிசனம் பண்ணுறானோ, எவன் இந்த கார்த்திகை மாதம் இந்த கதையை கேட்குறானோ அவனுக்கெல்லாம் கடிகாத்ரிநாத கிருபையா கடிக மாத்ராத்து பவந்தி அப்படிங்கிறார். அதாவது கடிகாத்ரிநாதனுடைய கிருபையினால் 24 நிமிஷத்தில் அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கிறது. அதையும் தவிர்த்து அவனுடைய கஷ்டங்கள்லாம் போகிறது. அவனுக்கு துர்கட்டாகன்னா பெரிய கஷ்டம் இருக்குது, பெரிய ஒரு இந்த டயம் நன்னா இல்லைன்னு சொல்கிறாளோன்னு ஜோசியாலாம். அது இந்த பகவானை தரிசனம் பண்ணால் 24 மினிட்ஸில் போயிடுங்கிறா, 24 நிமிஷத்தில் அது போயிடும் அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக இது, அது தவிர எதை கேட்டாலும் கொடுக்குறார். இங்கே இப்போ நடந்து தான் போகணும், திரும்பவும் கீழே இறங்கி 400 படிக்கட்டு ஏறி சின்னமலை போய் தரிசனம் பண்ணணும் யோகாஞ்சனேயர். இப்படி லட்சோபலட்ச ஜனங்கள் இந்த கார்த்திகை மாதம் தரிசனம் பண்ணால் அடுத்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே கேட்டதை தான் கொடுக்குறாரேன்னு பண்ணின்னு இருக்கேன். இது எதற்காக அப்படிங்கிறது 22 அத்தியாயமாக இருக்குது, 22 சாப்டராக இருக்குது. அதை பற்றி தான் இப்போது முதல் அத்தியாயம், ஒரு அத்தியாயமாக 22 அத்தியாயத்தை பற்றி சொல்லணும். மக்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். இதை கேட்டாலே என்ன அப்படிங்கிறார், ஒவ்வொரு அக்ஷரமும் நரசிம்மனுடைய கிருபையால் இருக்குது. ஒவ்வொரு கதையும் நரசிம்மருடைய சாநித்தியத்தை பொந்திருக்கு, அது அந்த சாநித்தியத்தை அடைஞ்சிருக்குது. அப்பேற்பட்ட விசேஷமான கதை. ஸ்ரீமத் வெங்கடசைலஸ்ய மாஹாத்மியம் வததாத்வயா மத்யே கிஞ்சித் உபன்யஸ்த இந்திரத்யும்னஸ்ய வைபவம் ராக்ஞஸ்தஸ்ய மகாபாஹோ கதம் பிராமண்யமாகதம். பிருகுவும் பராசரனும் பேசிக்கிற வண்ணமாக இருக்கு இந்த கதை. ரிஷிகள்லாம் பார்த்து பராசரர் அப்படிங்கிற முனிவரை பார்த்து கேட்குறா, ஹே ஜெகநாதா, அத்தனை வேதத்தையும் தெரிஞ்சவரே, ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாத்மியத்தை சொல்லும் பொழுது இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய கதையை சொன்னேன். அந்த ராஜாவினுடைய கதையை சொல்கிறச்ச நடுவில் அந்த ராஜாவினுடைய கதையை விஸ்தாரமாக சொல்ல முடியல. அவன் என்னமா தபஸ் பண்ணான், எப்படி மோட்சத்தை அடைஞ்சான், அவன் கேட்டதெல்லாம் அந்த நரசிம்ம பகவான் எப்படி கொடுத்தார், அதை நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும்னு ரிஷிகள்லாம் பார்த்து கேட்குறா. அப்படி கேட்கும் பொழுது பூர்வஜன்மனி ராஜா பூத்து சமஸ்தக்ஷிதி மண்டலே, இந்த உலகம் முழுக்க அவன் ராஜாவாக இருந்தான். உலகம் முழுக்க ராஜான்னா என்ன அப்படின்னா, சக்கரவர்த்தியாக இருக்கிறவன் தான் உலகம் முழுக்க ராஜாவாக இருக்க முடியும். சக்கரவர்த்திக்கு என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு பகல் வேலை நடந்துட்டுருக்கு இந்தியாவில். இதே சமயத்தை அமெரிக்காவில் ராத்திரி வேலை நடந்துட்டுருக்கு.
அமெரிக்காலையும் அதிபதியாக இருக்கணும், இந்தியாவிலையும் அதிபதியாக இருக்கணும். இப்படி எல்லா த்வீபுக்கும் எவன் ஒருவன் ராஜாவாக இருக்கானோ அவன் பேர் சக்கரவர்த்தின்னு பேர். இந்த இந்திரத்யும்ன ராஜா அது மாதிரி சக்கரவர்த்தியாக இருந்தார். மதுரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க இந்த வடதேசத்தில். அந்த மதுராவை தலைநகராக கொண்டு அவர் ஆட்சி புரிந்துன்னு வரார். தார்மீக முறையில் ஆட்சி நடத்துகிறார். ஆட்சி பரிபாலிக்கிற ராஜா எல்லாருமே வனத்துக்கு போய் விலங்குகளை வேட்டையாடணும் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா வனத்தில் தான் விலங்கு இருக்கணும். யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்கணும். அவன் அந்த இடத்த விட்டு தாண்டி வந்தான்னா அந்த எந்த இடத்துக்கு போகிறானோ அவா சொல்படி கேட்கணும். இப்போ காட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மிருகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் இருக்க முடியும். மிருகங்கள் இங்கே வந்ததுன்னா நம்ம பார்த்து சிங்கம் கூட ஒரு 100 பேர் ஜனங்களை பார்த்தா சிங்கம் கூட பயப்படுறது. அது மாதிரி இந்த ராஜாவாக இருக்கிறவர் என்ன பண்ணணும், அவாவா அந்தந்த இடத்துல சௌக்கியமாக இருக்க வைக்கிறது, வேட்டையாடுறது, மற்றவர்களுக்கு துன்பம் இருந்தால் யார் பண்ணுறாலோ அவளை சிக்ஷை பண்ணுறது, இதெல்லாம் ராஜாவினுடைய தர்மம். இது அந்த ராஜாவினுடைய தர்ம பிரகாரம் இந்த இந்திரத்யும்ன ராஜா உஷ்ணீஷைஹி தலப்பா கட்டிண்டு தன்னுடைய மந்திரிகள் தன்னுடைய சேனைகள் இத்தனை பேரையும் கூட்டுட்டு ஒரு குதிரை மேலே ஏறி இந்த ராஜா காட்டுக்கு போகிறார். ராஜா காட்டுக்கு போகும்போது ஒரு அழகான மானை பார்க்குறார். தன்னுடைய உள்ளம் அதில் ரமிக்கிறது. அழகான மானை பார்த்தோன்னா ராஜாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அந்த சந்தோஷத்தை கொடுத்தோன்னா அந்த மானை நாம் எப்படியாவது அழிச்சின்னு போகணுன்னு அந்த மானை துரத்துறதுக்காக வேட்டையாடணும்னு நினைக்கிறார். வில்லு அம்பு எடுக்கும்பொழுது அந்த மானை சித்த நாளைக்கெல்லாம் அப்படியே ஓடி போய் மறைஞ்சிடுறது அந்த மான் கூட்டத்தில். எங்கேன்னு தேடும் பொழுது ராஜாவினால் கண்டுபிடிக்க முடியல. ராஜாவினால் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மானுக்குள்ள ஒரு பயம் வந்துடுறது. விப்ராந்த லோச்சனா ராஜா பானதர்ஷன தஸ்திதாக இந்த மானுக்கு பெரிய கண்ணா வச்சுட்டு கையில் வில்லு அம்பு வச்சுட்டு இருக்க இந்த ராஜாவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறது. பயந்தவாறே இந்த மான் சொல்கிறது, ஏ ஜெகநாதே ஜெகநாதே கிருதா பக்தி ராஜா நரசிதா விபோ மாமோச்சயசரம் ராஜன் எதே தத் கதிகாவயம். எங்கள் தலையெழுத்தை பார்த்தியா ராஜா, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா. நாங்கள்லாம் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் காட்டில் ஏதோ கிடச்சது சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கோம். ஆனால் உன்னை மாதிரி ஒருத்த வில்லு அம்பு எழுந்து வந்தால் எங்கள் உயிரை அதுக்கு இறையாக கொடுக்கணும். எங்கள் தலையெழுத்தே இப்படி இருக்குது பாரு. நாங்கள் பிறந்த ஜென்மாவே இப்படி தான் இன்னொருத்தருக்கு பயந்து வாழணும்னு. ஆனால் ராஜா இவர் ஜாதமாத்ராத் விஷ்ணு பக்தா சங்கச்சக்கர அங்கிதோ யுவா. ராஜா எப்படி பிறக்கிறார், பிறக்கும் பொழுதே சங்கு சக்கராதி சின்னங்கள்லாம் பொருந்தி பிறக்கிறாராம். பிறக்கிறதவே பகவானுடைய கிருபையோடு பிறக்கிறார். அது மாதிரி பிறந்த நீ விஷ்ணு பக்தனாக அது மாதிரி விஷ்ணு பக்தி பண்ணுற உனக்கு இந்த வேலைகள்லாம் சரியாக இருக்கா? இன்னொரு ஜென்மாவை ஒருத்தன் துன்புறுத்தலாமாங்கிறார். பக்தன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவன் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொருத்தரை துன்பம் கொடுக்கக்கூடாது. தன்னால் இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் வரக்கூடாது தோணும். இப்போ கோவிலுக்கே போகிறோம், அது கோவிலில் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் இருக்கா அப்படின்னா எல்லாரோடையும் சண்டை போட்டு தன்னுடைய வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டு அப்படியாவது ஒரு செகண்ட் அந்த பகவானை பார்த்தா பகவான் நம்ம பார்க்குறதே இல்லை. நாம் தான் பகவானை பார்க்கணும், பகவான் நம்ம பார்க்க மாட்டானாம். அப்படிலாம் சிரமப்பட்டு இன்னொருத்தருடைய பக்தனுக்கு துன்பம் கொடுத்து அவனை கவலைக்கிடமாக பண்ணி நீ ஒரு புண்ணியத்தை அடைய முடியுமான்னா சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை. அப்படி போகவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வழியில் நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டோன்னே ராஜா திகஸ்து ராஜசு க்ஷாத்திரம் எதோன கருணி மிருகே, பெரிய கருணை வந்துடுது. பார்த்தியா, ஒரு மான் நம்ம சொல்லிடுது பார்த்தியா. நாம் என்னடா இது, என்ன ராஜா வேண்டிருக்கு, என்ன வில்லு வேண்டிருக்கு, இத்தனை பேரை காப்பாற்றுற இடத்துல இருந்து நாம் வதம் பண்ணுறதுக்கு கிளம்பி வந்தோமே, ஒரு மானுக்கு இருக்கிற புத்தி நமக்கு தோணலையேன்னு சொல்லி அந்த ராஜா அப்படியே கீழே போட்டார். அப்படி கீழே போட்டோடனே நேர தன்னுடைய ராஜ்யத்துக்கு போகிறார் மந்திரிகளோட கூட. நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருங்கோ, மானை பார்த்து சொல்கிறார். மனுஷ குரலில் பேசுகிறது அந்த மான். பார்த்தோன்னா ஏதோ ஒரு தெய்வந்தான் நம்ம இப்படி பேச வச்சதுங்கிறார். ஒரு தெய்வம் நமக்கு இந்த புத்தியை கொடுத்துருக்குன்னு ராஜாவுக்கு தோன்றது. இந்திரத்யும்ன ராஜாவுக்கு தோணின உடனே பவந்து சுகின சர்வே, எல்லாரும் சௌக்கியமாக இருங்கோ, என்னால் இன்னுமே உங்களுக்கு துன்பம் வராது, கவலை வராது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி
தன்னுடைய ராஜ்யத்துக்கு போகிறார். ராஜ்யத்துக்கு போனோடனே முதல்ல என்ன பண்ணார் தெரியுமோ? நெஸ்தபாரஸ்தனூத்பவே, தன் கையில் இருக்க ராஜ்யத்தை அப்படியே புள்ளைகிட்ட கொடுத்தார். அப்படியே புள்ளைகிட்ட கொடுத்த இந்த ரகுவம்ச ராஜாவை பற்றி சொல்லும்பொழுது காளிதாசன் சொல்கிறார், ரகுவம்ச ராஜா சைஷவேபியஸ்ச வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜா. என்ன பண்ணுவான்? நல்ல படிக்கிற காலத்தில் படிப்பாள். இப்போ குழந்தையெல்லாம் சின்ன வயசில் படிங்கன்னு சொல்கிறவன் ஏன் தெரியுமோ? கவலையே இல்லாத சமயம் அதுதான். ஏதாவது கரண்ட் பில்லு கட்டணும்னு கவலை உண்டா, இல்லை சாப்பாட்டுக்கு கவலை உண்டா, அது மாதிரி எதுவுமே கவலை இல்லாத வயசு, ஒன்றும் தெரியாத வயசில் என்ன பண்ணணும்? இந்த தமிழ்லேயே சொல்கிறா பாருங்க, 5ல் வளையாதது 50லும் வளையாது அப்படின்னு சொல்கிறான். இந்த சின்ன வயசில் நாம் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அப்படியே குழந்தைகளுக்கு அப்படியே படிஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த ரகுவம்ச ராஜாக்களுக்கெல்லாம் சின்ன வயசில் வித்தியை கற்றுருவா. யுவாவாக இருக்கும்போது, நல்ல யங் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறையா விஷயங்கள் எல்லாம் கற்றுண்டு ராஜ்ய பரிபாலனை பண்ணி தன்னுடைய குழந்தைக்கு அதே மாதிரியான வித்யாபியாசம் பண்ணி வச்சோன்னு அப்படியே கொடுத்துருவாங்க. சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த சொத்தை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அனுபவிச்சாச்சு, தன் குழந்தை வந்தாச்சுன்னா அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட கொடுத்துடணும் சொத்தை. அவன்கிட்ட சொத்தை கொடுத்து நீ என்னடா பண்ணணும் அப்படின்னா, வயோவிருத்தா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் வச்சா பாருங்க, என்ன பண்ணணும்? 60 வயசுக்கு மேலே அப்படின்னா பகவானை தபஸ் பண்ணணும். அப்படின்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லு, இதை தவிர உனக்கு வேறு இல்லை, ஹேன் ஹரி கேசவான்னு சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு, மிச்சம் இருக்கிற 60 வயசு அப்படி தான் அவன் வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறது. அது மாதிரி தன்னுடைய ராஜ்யத்தை தன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போவாலாம். அதே போல் இந்திரத்யும்ன ராஜா தன்னுடைய பாரத்தெல்லாம் அப்படியே கொடுத்து என்ன பண்ணார்? கலத்திர மாத்திர சகிதாங்கிறார். கலத்திர மாத்திர சகிதம்னா என்ன? தன்னுடைய மனைவியோடு கூட காட்டுக்கு போகிறாளாம். இது தெரிஞ்சுக்கணும். நாம் மாத்திரம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறா, கோவிலுக்கு வர்றது அப்படின்னா ஏதோ ஒருத்தர் விட்டுட்டு வர்றது, ஒருத்தர் போகிறதுனா குடும்பமாக போய் தரிசனம் பண்ணணும் கோவில். அதுதான் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, அத்தனை பேரும் ஒன்றால் தான் நாங்கள் சௌக்கியமாக இருக்கணும். அந்த பகவான் சர்வேஸ்வரனுடைய கட்டாட்சம் இத்தனை பேர் மேலே விழணும். படிக்கிற குழந்தை படிக்கிறது, வேலையில் இருக்கா, கல்யாணம் வாங்க வேண்டிய வயசில் கல்யாணம் ஆகுது, இந்த பகவானுடைய கட்டாட்சம் பட்டா நீ எங்கே போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவானுக்கு தெரியாதா? உன்னை படைத்தவனுக்கு உனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? நீ போய் அங்கே போய் ஸ்தோத்திரம் சொல்லி பகவான் பார்த்தா போகிறோம். அத்தனை கண் திறக்கிறாருன்னு சொன்னோடனே அத்தனை பேர் வராலே அப்படின்னா அந்த லவலேச கட்டாட்சம், அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய கட்டாட்சம் நம்ம மேலே படாதான்ட்டு தானே லட்சோபலட்ச மக்கள் தரிசனம் பண்ணுறா. அது மாதிரி இந்த இந்திரத்யும்ன ராஜா இத்தனை ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு தபஸுக்கு போகிறார். நேர ஹரித்வாருக்கு போகிறார். ஹரித்வாருக்கு போய் கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய பாப்பங்கள்லாம் போச்சுன்னு நம்பி தத்தோன்யம் தேசமாகத்ய ஜெகநாதம் ஜெகத்பதிம் தத்ர சக்ரே தபஸ்தீவ்ரம் ஜட்டிலோ விருத சத்தமஹா. ஹரித்வாருக்கு போகிறார். ஹரித்வாருக்கு போய் அங்கே ஸ்நானம் பண்ணி பகவானே நினச்சின்னு இருக்கார். அதனை தொடர்ந்து அப்படியே பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வரார். அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வந்தோடனே அங்கே போய் ஜடாமுடிலாம் தரிச்சுக்கிறார். ஜடாமுடி தரிச்சிருந்து தத்தோன்யம் தேசமாகத்ய ஜெகநாதம் ஜெகத்பதிம் அப்படி தரிச்சிருக்கார். என்னம்மா பண்ணுறாருன்னா, தபஸ் பண்ணும்போது ஏகஸ்தபா த்விரத்யாயிங்கிறார். பகவானை தபஸ் பண்ணணும், நான் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணணும், 10 பேர் வாங்கன்னு கூப்பிட்றான் பாருங்க, அந்த கூட்டத்துக்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவன் மெடிடேஷன் பண்ண போகிறதில்ல, பண்ணுறவனையும் கெடுக்க போகிறான்னு அர்த்தம். ஏகஸ்தபா தபஸ் பண்ணணும்னு நினச்சா தனியாக போயிடணும். பகவானை தரிசனம் பண்ணால் உனக்கும் பகவானுக்கும் சம்மந்தம் இருக்கணுமே தவிர மற்றவாளோடு இருக்கக்கூடாது. படித்தா என்ன பண்ணணும்னா 2 பேராக தான் படிக்கணும். ஏகஸ்தபா திரத்யாயி 2 பேராக படிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுபோல் இவன் என்ன பண்ணுறான், ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு தன்னுடைய மனைவியை பூஜைக்கெல்லாம் சமகூர்ச்சுட்டு மனைவியோடு கூட தபஸ் பண்ண ஆரம்பித்தான்னா, என்ன சார் ஒத்தராக தபஸ் பண்ணணுன்னா மனைவியை கூட்டின்னு போயிருக்கானே அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லித்து மனைவி வேறு இல்லை கணவன் வேறு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லித்து. நாம் தான் சரீர ரூபமாக 2 பேருன்னு நாம் நினைக்கிறோமே தவிர்த்து பிராணா நாம் கிரந்திரசி அந்த கல்யாண மந்திரம் சொல்கிறது, அந்த 2 உயிரியும் வேத மந்திரங்களில் சொல்லி ஒருத்த முடிச்சு போட்டான்னா அது 2 ஒன்று தான். அப்புறம் பண்ணவே முடியாது.
இந்த படிமுடின்னு சொல்கிறா பாருங்க, இந்த முடி போட்டதுக்கப்புறம் அவங்க இருக்கவே முடியாது, படிமுடி போட்டாச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பாருங்க. அது மாதிரி வேத மந்திரத்தினால அந்த முடி போட்டாச்சு, இன்னுமே அவள் 2 பேர் கிடையாது, ஒருத்தர்னு அர்த்தம். அது மாதிரி முகுந்த பஜன வியக்ர சிவஸ்மிருத சகசதா சச்சிரம் தர்பசயனஹா சகலத்ரோ மஹீபதி. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமோன்னு, தர்பசயனத்தில் படுத்துக்கிறானா. எதுக்கு இதை போய் சொல்லின்னு இருக்கார் வியாசர், என்ன தெரியாதா இதை பற்றி அவருக்கு? அவர் எதுக்கு இதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, தங்க கட்டிலில் படுத்தவன் பகவான் வேணும்னு அதெல்லாம் தியாகம் பண்ணி தர்பையை போட்டு தன்னுடைய மனைவியோடு கூட அதில் படுத்துக்கிறானாம். அப்படி படுத்துட்டு எதோ சதா சர்வகாலம் ஹரிஹி 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 ஏன்றிருக்காரு அப்படின்னு பகவானே நினச்சின்னு இருக்கான். அப்படி நினைக்கிற சமயம் யதா பிரமாதகி சைஷா ஹரைத்யக்ஷரத்வயி, ஹரி ஹரின்னு சொல்கிறவன் அதில் ரமிச்சு போய் அந்த அக்ஷரம் மாற்றி ஹரா 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 ஹரான்னு வந்துடுது. ஹரா ஹரான்னு அவனுக்கு வருது. என்னடா பண்ணுறது அப்படின்னா, மாத்திரையை மாற்றி சாப்பிட்டோன்னா, தலைவலிக்கு பதிலாக வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்டோன்னா நீ மாற்றி சாப்பிட்டான்னு சொல்லி மூளை சொல்லாது, நீ சாப்பிட்டே அதோடைய வேலையை அது என்னமோ அது செஞ்சிடும். அது தெரியாமல் சாப்பிட்டுட்டான் சாரி இதெல்லாம் சொல்ல முடியாது மருந்துக்கு. அது மாதிரி மருந்துக்கே அப்படின்னா பகவான் ஆகிய அந்த நாம மந்திரத்துக்கும் அதே மாதிரி ஹரான்னு சொன்னோடனே அவன் ஹரா ஹரான்னு சொல்கிறான். சொல்லும் பொழுது கைலாசத்திலேருந்து சிவனுடைய அந்த தூதர்கள்லாம் வரால். அந்த தூதர்கள்லாம் வந்து இவனை கைலாசத்துக்கு ஒரு விமானத்தில் அமர வைத்து இவனை அப்படியே ராஜபாட்டாக அழிச்சின்னு போகிறான். அழிச்சின்னு போனோன்னா இவனுக்கு சொப்னேபி விப்ரமஹா கஸ்மாத் ஈதிருஷோயம் உபஸ்திதா. இவன் என்னடா அது அப்படின்னு பார்க்குறான். சொப்னமா என்ன நம்ம பார்க்குறது நிஜமா இப்படிலாம் தொட்டு இதி சஞ்சிந்திய பகுதா வீக்ஷ விப்ராந்த சேதனா. அவன் என்ன பண்ணுறான், அவன் நிறையா என்னடாது நம்ம சரியாக பண்ணோமா, யார் வந்திருக்கா, எல்லாம் சிவதூதால் மாதிரி தெரியறதே, நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே சிவபதம் அங்கே போகிறானா, கைலாசத்துக்கு போயிட்டான். அங்கே போனோடனே அங்கே பார்க்குறான், குவாகம் ஞான பரக்வேமே பிரமதாக நசோகனாக, பிரமதர்கள் இவெல்லாம் இருக்கா அங்கே. அதுக்கு பக்கத்தில் ரிஷபத்வஜனான பரமேஸ்வரன் பார்வதி சமேதனாக அங்கே பிரகாசிச்சுட்டு இருக்கார் அந்த இடத்துல. அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்க அந்த பார்வதி சமேதனான அந்த சிவனை பார்க்குறான். சிவனை பார்த்தோடனே சிவனுக்கு சந்தோஷம் தாங்கலே. அந்த சிவன் இந்த இந்திரத்யும்ன ராஜாவை பார்த்து சொல்கிறார், சாது சாது மகாபாகா மத்பக்தா. ஏ மகாபாகா, யார் வாக்குலேருந்து கூப்பிடுறார், சிவன் வந்து மகாபாகான்னு இந்திரத்யும்னனை பார்த்து கூப்பிட்றார். ஏ மகாபாகா, உன்னுடைய தபஸில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன்டாப்பா, உனக்கு என்ன வேணுமோ அது கேளு அப்படிங்கிறார். கிருதா சிந்தம் ஆர்ஜிதா சம்பதோமயா, எங்கிட்டேருந்து நீ என்ன கேட்குறேன் அதெல்லாம் நீ அவசியம் சொல்லு, அது அத்தனையும் நீ சொல்லணும். அது சொல்வது மாத்திரம் அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் என்ன கேளு. கிமபீப்சித, நீ என்ன வேணும், அஸ்மத்தஹா பிருச்சதஸ்தே ததாம்யகம், நான் நீ எதை கேட்டாலும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன், நீ வாடான்னு சொன்னார். அப்படி சொன்ன பொழுது தம் ததா வியக்ர மனசம் ததாகர்ணிய வச்சஸ்ததா, இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறாராம் பரமேஸ்வரன். அப்பா ஏடா அது சங்கரன் சொல்கிறான், நீ நினைக்காதே, கோயம் நாராயணோ தேவோ மாம் வினா நிருபசத்தமா, நான் வேற இல்லை பகவான் வேற இல்லை, அது நன்னா புரிஞ்சுக்கோ. நாராயணன் வேற இல்லை, மாமே வேயே பிரபத்யந்தே தேஷாம் நாராயணோ கதிஹி. என்ன ஸ்துதிக்கிறா பார், என்ன சொல்கிறோம் பாரு, அவனும் நாராயணனை தான் போய் அடைவான். அகமேவ பரஞ்சோதி அகமேவ மகீபதி நாராயணோ ஜெகநாதோ பிரம்மஜைவேதி கீயத்தே. நாராயணன் இருக்கான் பாரு, அவன் ஜெகத்பதி, அதில் சந்தேகமே கிடையாது. பிரம்மா முதற்கொண்டு அத்தனை பேர் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா நாராயணன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. என்னுடைய பக்தர்களான அவர்களும் நாராயணனே போய் அடைகிறார் அப்படின்னு சாக்ஷாத் பரமேஸ்வரன் சொல்கிறார்.
விஸ்மயம் பரமம் லப்ய. அவன் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியறான். ஏடா அது பரமேஸ்வரனே நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்ன வேணும்னு பரமேஸ்வரர் கேட்குறாரே அப்படின்னு சொன்னான். உன்னே அவன் கேட்குறான், பிரம்மணோபி ததா வேதை கீயதே கும் கேசவா. வேதங்கள்லாம் கூட பகவான் நாராயணனை பற்றி தானே பேசுறது. அதுக்கு சாட்சாத்தா இருக்க அந்த பகவானுடைய அடையிறது எப்படி? அனுபக்தியும் ஐஸ்வர்யம் புத்திரமித்ர கலத்திரகம். எப்படி போய் அடையிறது அந்த பகவானை? நான் என்ன பண்ணுறது? அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஜீவன் முக்தி அடையிறதுனா என்ன செய்யணும்? நான் கரையேறணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டான். மோட்சம்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, மோட்சம்னா பெரிய அது ஏதோ கடைசி காலம், அது இப்போதைக்கு நம்ம கேட்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிருக்கா. அப்படி கிடையாது. மோட்சத்தை நோக்கி தான் ஜென்மா போயின்னு இருக்கு. அதை தான் ஒருத்தர் நன்னா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் மோட்சத்தை அடையணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வயசில் படிக்கணும், அப்புறம் கல்யாணம், அப்புறம் அந்த தர்மத்தை பார்க்கணும், பகவான் எந்த கடமையை கொடுத்தாரோ அதை தார்மீகமாக செயல்படணும், அதுக்கப்புறம் போகிறவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இதை நோக்கி தான் நாம் போயின்னு இருக்கோன்னு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி அடையிறது என்ன அப்படி அடையணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், அப்பா பரம்பதம் மகாவிஷ்ணு நாத்திரகாரிய விசாரணா. உனக்கு சந்தேகமே வேண்டாம். எவன் ஒருவன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி இந்த லோகத்தில் அடைஞ்சது மாத்திரம் இல்லாமல் மோட்சத்தையும் எவன் விரும்புகிறானோ அவன் பரம்பதம் பகவானான நாராயணன் அவனை தான் பஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னோன்னே இவன் கேட்குறான், கேனோபாயேன லகுணா பவிதா வைஷ்ணவம் பதம் நாராயண பிரசன்னோ மே பவேத்வத்வத சங்கரா. ஹே சங்கரா, ஹே பகவானே, அவர் அடையத்துக்குண்டான மார்க்கத்தை சொல்லுங்க. எதை தபஸ் பண்ணணும்னு சொல்லணும்னா அப்போதான் சங்கரன் ஷோலிங்கரை பற்றி சொல்கிறார். அகன்யக இது இன்னைக்கு விசேஷம் என்ன தெரியுமோன்னு, வாஸ்துவமாக இந்த கடிகாச்சல மகாத்மியத்தில் பகவான் இருக்கான் அப்படிங்கிறது நானே நினச்சேன். எதற்காக அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம், சங்கரனை பற்றி நினைக்கணும், ருத்ரன் சொல்லணும், சமகம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த கார்த்திகை சோமவாரத்திலையோ பிரதோஷ காலத்திலையோ நிருசிம்மமூர்த்தியும் சங்கரனும் ராமச்சந்திரமூர்த்தியும் தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் பேசுறது. கார்த்திகை ரொம்ப நாளாகவே இது ஆரம்பிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம் அதுவுமா பகவான் ஆரம்பிக்கணும்னு சங்கரன் வாக்குனால் சொன்ன இந்த விசேஷமான க்ஷேத்திரம் தான் நம்ம ஷோலிங்கர் க்ஷேத்திரம். அகன்யக அபுண்யானாம் ரிஷீனாம் பாவிதாத்மனாம். ரிஷிகள்லாம் புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியம்னா என்ன அப்படின்னா, கண்ணை மூணா தூக்கம் வரணும். சாப்பிட்ணுன்னு நினச்சா நாம் சாப்பிட உட்கார போனால் சாப்பாடு ரெடியாக இருக்குது, தெரிஞ்சோ வெயிட் பண்ணுங்க, பண்ணிகிட்டே இருக்கேன், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிலாம் பேசக்கூடாது. உத்தியோகத்துக்கு போனால் நம்ம வேலை செய்கிற அத்தனை பேர் அதாவது அந்தந்த வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக இருக்கணும். சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ரெடியாக, ஃபைல் ரெடியாக, கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, புண்ணியம் யார்கிட்ட ஜாஸ்தி இருக்கோ அவனுக்கு கிடைக்கும். தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் கஷ்டம் இப்படிலாம் படுறா பாருங்க, அவன்கிட்ட புண்ணியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, புண்ணியத்தை சம்பாதிக்கிற வழி ஏதோ அதை பார்க்கும். பகவானை ஸ்மரிக்கிறது அது ஒண்டி தான் புண்ணியத்தை சம்பாதிக்கிற வழி. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது, அதே மாதிரி பகவானை தரிசனம் பண்ணுறது, ஆலயத்தில் பிரதட்சணம் பண்ணுறது, இதெல்லாம் பகவானை குறிக்கிறதுன்னு சொல்கிறார். அந்த வகையில் இவர் சொல்கிறார், அப்பா புண்ணியத்தை மாத்திரம் சம்பாதிக்கணும், வேறு எதுவுமே வேண்டான்னு நினைக்கிறார்களே ரிஷிகள், அவர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்துல சூழ்ந்துருக்கான்னா அது ஒரு இடம்தான். எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீ நிருசிம்மபுரி புவி, இந்த அண்ட சராசரத்திலே நிருசிம்மபுரின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அது ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் மட்டும்தான். அதுக்கு நிருசிம்மபுரின்னு பேர். அந்த நிருசிம்மபுரியில் தன்னுடைய பிரஹ்லாதே கவர பிரதான ரசிகா பிரஹ்லாதன சர்வதா, அவர் என்ன பண்ணுறார், பிரஹ்லாதன சர்வதாங்கிறார். அவர் என்ன பண்ணுறார், எப்பவுமே சிரித்த முகத்தோட கூட வரம் கொடுக்கறதுலையே ரசித்து அதுக்காகவே அங்கே இருக்கார். அவர் யார் எதை கேட்டாலும் ஒரு வரம் கொடுக்கணும்னு ஒரு மூர்த்தி உண்டு அப்படின்னா அது ஷோலிங்கர் நரசிம்மர் ஒண்டி தான்.
அவர் எப்படி வரம் கொடுக்குறாரு அப்படின்னா சிரிச்சுட்டே கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது மனசு அப்படியே போயிடும். ஒரு தானம் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், சார் எவ்வளோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களான்னு வால் போஸ்ட் ஓட்டுறது, அது பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானோ. சிரித்த முகத்தோடு கொடுக்க கொடுக்க வருங்கிறான். இறைக்கிற கிணத்துல தான் தண்ணி ஊறும், அது மாதிரி வரும்னு சொல்கிறா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறச்ச வரத்தை மாத்திரம் கொடுக்கணுன்னே ஒரு பிரபு இருக்குது அப்படின்னா அது நரசிம்மபுரியில் இருக்க ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் இருக்கிற யோக நரசிம்மர் தான். அவர் பிராத காலத்திலேருந்து அவர் ஆரம்பித்து அவருடைய நேத்திரங்கள் தாமரை கண் போல நேத்திரம், அரவிந்தேக்ஷணா லக்ஷ்மீலாஞ்சித வாம வக்ஷசி சிரம் நெஸ்தாசய கேசவா, அப்படியே பிடரி மயிர்களோடு கூட பறந்து சூரியன் மாதிரி பிடரி மயிர்களை வச்சுண்டு அந்த முடிகளோட கூட மகாலட்சுமியை தன்னுடைய ஹிருதயத்தில் தாங்கிண்டு சாலக்கிராம ஹாரங்கள் அணிஞ்சுண்டு ஷட்கோணத்தில் பகவான் ரத ஸ்தாஸ்தே பகவான் ரிசிம்மஹா இது விக்யாத்தோ அச்சலாகிரே புவானு, அந்த ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய அந்த மலையில் அக்ரத்தில் அது உச்சியில் பகவான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அக்காரக்கனி அப்படின்னு பாடுறார். அக்காரக்கனினா என்ன அப்படின்னா சுவாமியை பார்க்க 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 திதிப்பார், போருன்னே தோணார். இந்த நரசிம்மமூர்த்தியை பார்க்க அப்படி அழகாக இருப்பார். அதே மாதிரி அவர் கொடுக்குற வரமும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறார் இங்கே சங்கரன். எத்ராசத்தே மகாத்மானஹா ரிஷய சப்த விஸ்ருதாக, சப்த ரிஷிகள்லாம் அங்கே இருக்காளே, அந்த சப்த ரிஷிகள்லாம் அதே இடத்துல பகவானை தரிசனம் பண்ணுற மாதிரியே இருக்கா. கட்டிகாச்சல இத்தியஸ்ய நாம பௌராணிகா விதுகு, அவளால் இந்த புராண காலத்துலேருந்து கட்டிகாச்சலம் அப்படின்னு பேர். 24 நிமிஷம் எவன் ஒருவன் இங்கே இருக்கானோ, 24 நிமிஷம் எவன் ஒருவன் இந்த நரசிம்மரை நினைக்கிறானோ, 24 நிமிஷம் எவன் ஒருவன் இந்த க்ஷேத்திரத்தை நிவாசம் செய்கிறானோ, அவன் அத்தனை பேருக்கும் இந்த பகவானுடைய கிருபை கிடைக்கும். தத்ரைவ ரமதே சாட்சாத்து போஜ சமவீக்ஷணா பத்மியாலங்கித, அவர் அப்படியே மகாலட்சுமியோட கூட சந்தோஷமாக இங்கே இருக்கார். இந்திராதயோ யார் யாரெல்லாம் இருக்கா தெரியுமோனோ, இந்த கோலத்தில் இருக்கிற தரிசனம் பண்ணுறதுக்கு இந்திராதிகள், லோகபாலர்கள், துவைபாயனர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள் இத்தனை பேர் இருக்கா. நாராயணம் நரஹரிம் நிரதம் பர்யுபாசதே, எப்பெல்லாம் அவள் சேவிக்கிறா. பாதே தஸ்ய மகேந்திரஸ்ய ரிஷிசங்க நிஷேவித்தே தீர்த்தோக்தே, இத்தனை பேரும் இந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. சந்தியா வேலையில் தரிசனம் பண்ணுறா. அந்த சந்தியா வேலைன்னா என்ன அப்படின்னா, இந்த காலையில் சூரியன் வர சமயமும் மாலையில் சூரியன் மறையிற சமயம் ரெண்டுத்துக்கும் சந்தியா வேலைன்னே பேர். இந்த 2 வேலையிலையும் தரிசனம் பண்ணாமல் இவ யாரும் இருக்கிறதே இல்லையா. அப்பேற்பட்ட ரிஷிகள் தபஸ் பண்ணுறா. அங்கே அழகான உத்தமமான தீர்த்தம் இருக்குது. தீர்த்தோத்தமாதி சம்பூர்ணே மமாபி ரமதே மனா, அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் என் மனசே அங்கே போய் லயிக்கிறது, என் மனசே அங்கே போய் சந்தோஷத்தை அடையிறது. அப்பேற்பட்ட விசேஷமான க்ஷேத்திரம். நீ கேட்ட அத்தனை வரத்தையும் கொடுத்து கைவல்ய பதவியும் உனக்கு கொடுக்கிற வாஞ்சித நிருபசத்தமா, உனக்கு அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு அனுப்புகிறார். எதி பிராமியம் ச தேஜஸ்தே தஸ்மின் தேசே தபக்குருன்னா உடனே சாட்சாத்து அந்த சங்கரனை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய மனசில் நினைக்கிற பவித்ரமூர்த்தி பரவீரகந்தா கைவல்யதோ மே நிருஹரி சமேஷ்யதி இதி விரச்சித சிந்தனஹ பிரஜாநாமதிபதிரேஷா மகேஸ்வர பிரசாதாத். அவர் நினச்சார், அந்த பவித்ரமூர்த்தியை என்னைக்கிடா நாம் தரிசனம் பண்ண போகிறோம், அந்த பங்கஜாட்சனை என்னைக்கு தரிசனம் பண்ண போகிறோம், அத்தனை ரிஷிகளுக்கும் கொடுத்த அப்பேற்பட்ட நரசிம்மமூர்த்தியோட தரிசனம் நமக்கு கிடைக்குமா, அத்தனை பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பூமியில் நமக்கு கொஞ்சோண்டு இடம் கிடச்சி தபஸ் பண்ண முடியுமா நம்மால், சங்கரன் சொன்ன அந்த க்ஷேத்திரத்தை என்றைக்கு அடைய போகிறோன்னு மனசால் நினைக்கிறான். அப்படி மனசால் நினச்சி இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னு சங்கல்பம் பண்ணி கைலாசத்திலேருந்து தன்னுடைய மனைவியோடு கூட அடுத்து இமாலய பர்வதத்துக்கு போய் அந்த வழியாக வரப்போகிறார். அடுத்த கதையிலலாம் இப்பேற்பட்ட முதல் அத்தியாயம் புண்ணியமான கதை. சங்கரனுடைய திருவாக்குனால இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கே தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன். புண்ணியமான சரித்திரம் கேட்டவா அத்தனை பேருக்கும் நரசிம்மமூர்த்தியோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கணும்னு ஸ்ரீ நரசிம்ம சரணத்தையே பிரார்த்திச்சுக்கிறேன்.